ஹாய் வணக்கம். ஃப்ரைடே வந்து மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் 3 லைன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த கீழே 23185. ஆனால் இது ரொம்ப கேர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வராது, மேக்ஸிமம் வராதுன்னு சொல்லியிருந்தேன். எஸ், ஆல்மோஸ்ட் வரல. அது இல்லாமல் 2 லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், 23400 அண்ட் 23521. 400க்கு மேலேயே மெயின்டைன் ஆனால் லாங் போகிறதா பிளான். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 400 கீழே வந்துருச்சு. இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த லைன் வந்து நான் லேட்டாக வரைஞ்சது 23300. ஐ திங்க் ஆஃப்டர்நூன் மதியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இமீடியட்டாக ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருந்தேன். அப்போ வரைஞ்ச லைன். ஸோ மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் என்னுடைய பிளான்வே வந்து லாங் தான் போகணும், ஓகேவா? ஆனால் லாங் போகிறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் தெரியலை. மீன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை லாங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய பிளானிங், ப்ரீ மார்க்கெட் பிளானிங் உங்களுக்குமே சொல்லியிருந்தது லாங் சைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆஸ் பர் அவர் பிளான் லாங் போகணும். ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா 23300 கிட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு லாங் ட்ரேடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணும்போது, சரி குயிக்காக ஒரு இதே ஒரு வீடியோவை போட்டு உங்களுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு ஒரு 2 minutes வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு ட்ரேடு எடுக்கிறேன். அந்த செகண்டே வந்து மார்க்கெட் மூவ் ஆரம்பிச்சிருச்சு, மேலே போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்களா என்னென்னு தெரியல, பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து அப்லோடு பண்ண அடுத்த கேண்டிலே வந்து ஆல்மோஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி லேட்டராக இந்த இடத்துல ஈவன் 500 கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் கூட ப்ராஃபிட் ட்ரேடாக தான் இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. ஃப்ரைடே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எஸ்பெஷலி மண்டே வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து பண்ணலாம். எனக்கு உள்ள என்னுடைய ஐடியாவை உங்களோட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஹோல் வீக் அன்டில் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். நான் வந்து இந்த ஃப்ரைடே வரைஞ்ச சின்ன லைன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னும் இந்த லைனை வந்து வச்சுருக்கேன் 23185. இது ஆக்சுவலாக நோ மீனிங் இந்த லைனை வைக்கிறதுக்கு. பட் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் நடந்தால் கூட இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டாப் லைன். இங்கே வர்றதுக்கான சான்சஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்லி வந்து நெக்ஸ்ட் வீக் புல்லிஷ் தான். பட் நம்ம வந்து லாங் ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா குளோபல் சென்டிமெண்ட் வந்து டோட்டலாக மாறிடுச்சு, ஓகேவா? டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த அவர் தேவையில்லாமல் இனிஷியேட் பண்ணி அவரே வந்து ரொம்ப டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டார். அவருடைய தோல்வியை ஒத்துக்காமல் டீசெண்டாக வந்து ஒதுங்கிக்கிட்டார். மெயின் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் டிராஸ்டிக்கலி டவுன். $100 மேலே போய்கிட்டு, ஆல்மோஸ்ட் இப்போ $80-85 அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய டைம் படி Thursday மிட் நைட்டு யூஎஸில் வந்து டே டைம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய ட்ரூத் சோசியல் அப்படின்ட்டு அவர் பெரும்பாலும் ட்வீட் பண்ணுறதில்ல. ட்விட்டரில் இந்த எக்ஸில் வந்து அவர் போஸ்ட் போட மாட்டார். அவர் தனியாக வந்து ட்ரூத் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த வாரம் முடிச்சுக்கிறோம், ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேலு காமெடி மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அக்ரெசிவாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு இனிமேல் இங்கே ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றின்ற மாதிரி சொல்லி வாரம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமே சொன்னது உடனே வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100+, அந்த 95 to 100 அந்த ரேஞ்சில் ஆசிலேட் ஆகிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் $80 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கீழே வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து குளோபல் டென்ஷன் ரொம்ப கிடையாது. ஒன்று, யூஎஸ் மார்க்கெட் வந்து இப்போ ஹைப்பில் இருக்குது. மெயினாக இப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஷ்யூ அப்படின்னா வந்து SpaceX, எலான் மஸ்கோட SpaceX IPO $75 billion. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் IPO வந்து அலாட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிற கண்டிஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ். நெக்ஸ்ட் வீக்கே வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷ். ஸோ இதை எல்லாமே வந்து நம்ம இந்தியாவோட DIIs இருக்காங்களா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க எல்லாமே வந்து ரொம்ப கேராக வந்து கரெக்டாக குளோபல் நியூஸ் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஈவன் சொல்லப்போனால் நான் பெரும்பாலும் FIIயே நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து சடனாக வந்து அவங்களோட முடிவை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க வேறு கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் DIIs நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நம்ம ஊர் தான். ஸோ அவங்களுடைய டிசிஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஸ்ட்ராங் பிலீவ். நம்ம வந்து ரெகுலராக வந்து ட்ரேட் எடுக்கிறோம். எஸ்பெஷலி வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க தான். நான் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுவேன், ஆப்ஷன் செல்லிங்கும் வந்து பண்ணுவேன். தீட்டா டிகேயை பேஸ் பண்ணி வந்து நான் ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ண மாட்டேன். நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவேன், இன்ட்ராடேலையும் பண்ணுவேன்,
ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டேஸ் மெயின்டைன் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் இதுதான் எடுப்பேன். அட்லீஸ்ட் மந்த்லி ஆப்ஷன் தான் வந்து செல் பண்ணுவேன். எனக்கு வந்து எப்போ வந்து ஐவி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிடுவேன். ஐவி வந்து கிராஷ் ஆகி கீழே வரும்போது என்னுடைய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். மெயின்லி வந்து நான் ஆப்ஷன் செல் பண்ணுறது தீட்டா டிகே வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். தீட்டா டிகே ஆக்சுவலி இட்ஸ் ஹேப்பனிங், கரெக்டாக நடந்துகிட்டு தான் இருக்குது. எவ்ரி வீக்கில் சரி மந்த்லி அந்த எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வரும்போது அந்த தீட்டா நமக்கு தான் கிடைக்கும். பட் இன் பிட்வீன் ஃப்ளக்சுவேஷன் வந்து நம்மளை வந்து பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறோம். அதனால வந்து நான் ஆப்ஷன் செல் பண்ணுறது இதை பேஸ் பண்ணி தான், ஐவியை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவேன். ஸோ ஓகே, அது வேறு பார்ட். பட் ரெகுலராக வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ள வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ ஓகே, அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மண்டே இல்லை நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு ரஃப் ஐடியா. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நீங்கள் வந்து ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி வச்சுருந்தாலும் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து 24,000க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க யாரும் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ மண்டே என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா ஒன்று வரும். மண்டே வந்து ஃப்ளாட் டு கேப் டவுன், ஆல்மோஸ்ட் கேப் டவுன் ஓப்பன் தான் ஆக முடியும். ஏன்னா வந்து இது ஓவர் ஹைப். நிறையா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஐ திங்க் இந்த இயர்லியர் டேட் ஐ கேன் ஷோ தேர். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப கீழே வாங்கினவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து மண்டே வந்து கேப் டவுன், ஆல்மோஸ்ட் டவுன் லைக் 23,500 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 23,500 ஓப்பன் ஆக போகுது. 500 அரௌண்ட் மேலே கீழே அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, உங்களுக்காக ஒரு லைன் கூட ட்ரா பண்ணிடலாம். 520 தான் ஆல்ரெடி நான் பிளாக் பண்ண லைன் தான். இந்த லைன் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். 500 இங்கே கீழே தான் ஓப்பன் ஆகணும். 520 சப்போர்ட் எடுக்கணும். ஈவன் பிரேக் டவுன் ஆனால் கூட நீங்கள் வந்து நெகட்டிவ் அந்த மாதிரியான ஷார்ட் ட்ரேடுக்கு வந்து போக தேவையில்லை. இது கன்ஃபார்மாக வந்து மேலே தான் வரும். மேலே தான் போகணும் அப்படின்னாலும் அந்த அப்வர்டு மூமெண்ட்டை நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 1 o'clock அதுக்குள்ளார வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ஸ்மால் ஒரு சின்ன ஸ்கேல்பிங், கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்தோம், அப்புறம் வந்து புக் பண்ணோம், கீழே வந்தது மறுபடியும் மேலே போச்சு. அந்த மாதிரி ஸ்கேல்பிங் சின்ன சின்ன ட்ரேடாக அப்வர்டு மூமெண்ட் மேலே போகிறது தான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது கேப்சர் பண்ணணும். பட் மேக்ஸிமம் நம்மளுடைய ட்ரேட் வந்து 1 மணி அல்லது 1:30க்குள்ளே நம்ம ட்ரேடை வந்து முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 1:30க்கு அப்புறம் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே மாதிரி வந்து ஹைப் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை வந்து ரிப்பீட் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பட் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே எல்லாருமே வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து பேட்டர்னை ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய ஐடியா. பட் ஐ டோன்ட் பிலீவ். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே பேட்டர்னை வந்து ரிப்பீட் பண்ணவே பண்ணாது. மோஸ்ட் ஆஃப் த டைம், அட்லீஸ்ட் 80% ஆஃப் த டைம் வந்து ப்ரீவியஸ் டே பேட்டர்னை வந்து மார்க்கெட் ரிப்பீட் பண்ணவே பண்ணாது. இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்னால் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முடியாது, ஐ மீன் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை, நான் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும், மேபி ஒரு 12 o'clock இல்லை 1 மணி போல் தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா 12-1 மணிக்கு மேலே லாங் போகிறதுக்கான ட்ரை பண்ண வேண்டாம். ஆனால் இன்கேஸ் அந்த டைமில் ஷார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா ஷார்ட் பண்ணலாம். புரியுதா? கிளியராக சொல்கிறேன். 12 மணி வரைக்கும் லாங்குக்கே ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்கால்பிங் கைண்ட் ஆஃப் சின்ன சின்ன ட்ரேடு. ஆனால் 12 மணிக்குள்ளார என்னால் ட்ரேட் எடுக்க முடியாது, அதுக்குள்ளார என்னால் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியாது, நான் ஒரு மேபி 11 அதுக்கு மேலே தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் 12-1 o'clock அதுக்கப்புறம் வந்து லாங் போகிறதுக்காக ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் ஷார்ட் பண்ணலாம். அப்படின்னா வந்து பிக் ஸ்டாப் லாஸ் கொடுக்காம, என்னோட ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ போட்டேன், அதை பாருங்கள். அன்னைக்குள்ள அதே பிளானிங் படி ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. கரெக்டாக அந்த 23,300 தான் ஸ்டாப் லாஸ். நான் ட்ரேட் எடுத்ததுங்க ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி மண்டே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களால் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலை, ஆனாலும் நான் லாங் தான் போகணும் அப்படின்னு நினச்சா லாங் போகிறதுக்கு பதிலாக இன்கேஸ் ஷார்ட் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500க்கு கீழே அந்த ஏரியாவில் ஒரு 480 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா சின்ன ஸ்டாப் லாஸ், மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 500 இல்லைன்னா 520 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அந்த ட்ரேடு ஃபெயில் ஆனாலுமே அதோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி, ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் வந்து நான் சொல்கிறது. ஸோ என்னுடைய மண்டே பிளானிங் ஆஃப்டர்நூன் வரைக்கும் லாங் போகவே ட்ரை பண்ணுங்கள், மத்தியானம் வரைக்கும் லாங் போகவே ட்ரை பண்ணுங்கள். பட் சின்ன சின்ன ஸ்கால்பிங் கைண்ட் ஆஃப் 1 மணிக்கு மேலே வந்து லாங் போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் 1 மணிக்கு மேலே ஷார்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் வர மாதிரியான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக ஷார்ட் பண்ணுங்கள், ஷார்ட் ட்ரேடு போங்க. ஸ்டாப் லாஸ் சின்னது, ஸ்டாப் லாஸ் போனாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் கிடைச்சாலும் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு விஷயம் கன்ஃபார்ம், 24,000க்கு மேலே தான் வந்து நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் ஆகும். அது மண்டேக்குள்ளே நடக்குமான்னு தெரியாது. பட்
அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே எண்டில் வந்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ சண்டே நைட் வந்து எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் எந்தெந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யும் அப்படின்றது சண்டே நைட்டு வந்து போடுறேன். இது வந்து ஒரு ரஃப் ஐடியா ஆஃப் நெக்ஸ்ட் வீக். ஓகே, தேங்க்ஸ்.